ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட் வித் கசின்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேவிஎம், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மெஷின். பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம மெஷின் ஆர் லேப்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மெஷின் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜேவிஎம்மோட வேலை என்னன்னா, நம்ம ரைட் பண்ணுற ஜாவா கோட மெஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். சரி, இது ஓகே. பட் இந்த வேலையை எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஜேவிஎம் இதை ஒரு 3 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கும்: லோடிங், வெரிஃபைங், எக்ஸிக்யூட்டிங். ஃபர்ஸ்ட்டு லோடிங். ஜாவா கம்பைலர் ஜென்ரேட் பண்ண கிளாஸ் ஃபைலை இது லோட் பண்ணிக்கும். அப்படி அந்த ஃபைலில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎம்க்கு புரிகிற மாதிரி பைட் கோட் ஃபார்மெட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு கோட் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அதை கம்பைல் பண்ணுறப்போ ஜேவிஎம் பைட் கோடாக மட்டும் பிக்கப் பண்ணிக்கும். இது எப்படின்னா, இப்போ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல முன்னாடி, அதே மாதிரி தான் இது எல்லாமே லோடிங்கில் நடக்கிற வேலை. ஸோ செகண்டு வெரிஃபைங். ஜேவிஎம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கும், இந்த பைட் கோட்னால எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சிஸ்டம் எல்லாமே சேஃப் தான், ஓவர் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா, எதுவும் அழுகி போலையே அப்படின்னு நம்ம செக் பண்ணி போகல, அதே மாதிரி தான். பிகாஸ் அழுகினதை போட்டால் சமையல் கெட்டு போயிடும். அதே மாதிரி பிரச்சனையில் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்ம சிஸ்டம் மர்கியாசலாம் தான். லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிங். இந்த ஸ்டேஜில் ஜேவிஎம் நம்ம பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி மெஷின் கூட டிரான்ஸ்லேட் பண்ணிடும். அப்போ தான் நம்ம சிஸ்டமில் உள்ள ப்ராசஸருக்கு புரியும், நம்ம கோடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு புரியும். ஓகே, ஜேவிஎம் எப்படி இந்த வேலையை பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ எதை வச்சு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஜேஐடி கம்பைலர் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். இது நம்ம ஜாவா ப்ரோக்ராமை ஆப்டிமைஸ் பண்ணி பைட் கோடில் இருந்து நேட்டிவ் மெஷின் லாங்குவேஜாக மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரோக்ராம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூடியூப்லாம் நம்ம வீடியோ பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ பாஸ் ஆகி டிலே இல்லாமல் ஒரு 10 செகண்ட்ஸ் வீடியோவை முன்னாடியே பஃபர் பண்ணி வச்சு கண்டினியூஸாக ஸ்டாப் ஆகாமல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த வேலையை தான் இந்த ஜேஐடி கம்பைலர் பண்ணுது. ஸோ அடுத்து கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா ஜேவிஎம் ஆட்டோமேட்டிக்காகவே மெமரி மேனேஜ் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் பேர் தான் கார்பேஜ் கலெக்ஷன். நம்ம தேவையில்லாமல் கிரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் ஆர் இனி யூஸ் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் பண்ணி மெமரியை விட்டு துரத்தி விட்ருவோம். ஏன்னா நம்மளுக்கு மெமரி வேணும்ல, ஸோ மெமரி விட்டு துரத்தி விட்ருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ அதில் கிளாஸ் லோடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதோட வேலை என்னென்னா, ஜாவா கிளாஸை மெமரியில் லோட் பண்ணி விடும். அதாவது லைப்ரரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். புக் வேணும்னு கேட்டால் செல்ஃப்லேருந்து புக் எடுத்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இதை வேணுன்ற கிளாஸை லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேவிஎம்மில் நிறைய மெமரி ஏரியாஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹீப்பில் தான் எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஜாவாவில், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹீப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு. ஸோ மெத்தட் கால் பண்ணுறது, அப்புறம் லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் ஏரியா அப்படின்னு இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ மெத்தட் ஏரியாவில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் லைக் ஃபீல்ட்ஸு, மெத்தட்ஸ் இதெல்லாமே இந்த மெத்தட் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிசி ரெஜிஸ்டர். இந்த பிசி ரெஜிஸ்டரோட வேலை என்னென்னா, கரண்ட்டாக என்ன எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஓரக்கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இது மேலே. ஸோ அந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பிசி ரெஜிஸ்டர். அண்ட் ஃபைனலாக நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக். இதில் மிச்ச லாங்குவேஜில் எழுதின நேட்டிவ் கூட மேனேஜ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே ஜேவிஎம் எப்படி மெமரி யூசேஜ் பண்ணுது அப்படின்ற ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்கிடெக்சரில் எக்ஸிக்யூஷன் இன்ஜின் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் கோர் ஃபங்க்ஷனாலிட்டியே. இங்கே பைட் கூட எக்ஸிக்யூட் பண்ணும் வந்தது, அதான் எக்ஸிக்யூஷனோட என்ஜினோட வேலை. இதில் இன்டர்பிரட்டர், ஜேஐடி கம்பைலர் அண்ட் கார்பேஜ் கலெக்டர் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேஎன்ஐ, ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸ். ஜேஎன்ஐ வந்து ஜாவா கோட் மிச்ச லாங்குவேஜ் லைக் சி++ மாதிரி அதர் லாங்குவேஜஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு நான் என் டீமில் ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வேறு லாங்குவேஜஸ் தான் தெரியும்னா, ஸோ 2 பேருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் இந்த ஜேஎன்ஐ பண்ணுற வேலை. ஸோ இதுதான் ஜேவிஎம்மோட ஆர்கிடெக்சரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஏன் ஜேவிஎம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஜேவிஎம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஜாவாவில் ஒன்று சொல்லுவாங்க, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு. ஸோ ஜேவிஎம்மோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே என்னென்னா, உங்கள் ஜாவா கூட நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். விண்டோஸாக இருக்கட்டும், பிசியாக இருக்கும், மேக்காக இருக்கட்டும், அது எந்த ஓஎஸ்லனாலுமே நம்ம ஜேவிஎம் இன்ஸ்டால் ஆகிருந்தால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா செக்யூரிட்டி. ஜேவிஎம்மோட இன்பில்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் எக்ஸிக்யூட் பண்ணுற கோடு வந்து இது இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ணுதா அப்படின்றத கண்காணிச்சிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த டாபிக் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மெயினாக இந்த டாபிக் ஏன் நான் சூஸ் பண்ணேன், எவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு வீடியோ போடுறேன், ஏன் இன்றைக்கி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்பாங்க. எனக்கே கேட்டிருக்காங்க. பட் முன்னாடி எனக்கே கிளாரிட்டி இல்லாதனால எங்கே படிக்கணும், இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் நானே ரொம்ப
திணறுவேன் இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பிரச்சனையை நீங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோவை பிளான் பண்ணேன். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் கைஸ். இனி வரக்கூடிய வாரங்களில் வீடியோ கண்டிப்பாக கண்டினியூஸாக வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேலை பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றக்காண்டி. ஏனோ தானே ஸ்ப்ரிங் பூட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஸ்ட்ரக்சராக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இட் என்ஸ் வெல். தேங்க்யூ.